நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை அத்தை மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். ஏதோ ஆழமான யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க, ஏதோ டிஸ்டர்ப்டா இருந்தேன். கர்னல் சொன்னாரு நீங்க மறுபடியும் ஆசிரமத்துக்கு போகணும்னு சொன்னீங்களாமே. இதுக்கு முன்னாடி கோர்ட்டு கேஸ்ன்னு பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு, அதனால மனக்குழப்பத்துல ஆசிரமத்துக்கு போகணும்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இருந்தாதான் ஆசிரமத்துக்கு போகணுமா என்ன? சும்மா ஒரு மன நிம்மதிக்காக போயிட்டு வரலான்னு நினைச்சேன். நீங்க ஏன் இவ்வளவு குழப்பத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பிரச்சனை அருணோட வாழ்க்கை தானே. உங்க மனசுக்குள்ள இவ்வளோ பயம் இருக்குன்னா அப்ப ஆண்டனி சொன்னது கட்டுக்கதை கிடையாது, முழுக்க முழுக்க உண்மை. அப்படிதானே? பிரியங்காவோட கடந்த கால வாழ்க்கை தானே உங்க மனசு போட்டு அரிச்சிட்டு இருக்கு. உங்க மக மேல உங்களுக்கு உண்மையான பாசம் இருந்தா முதல்ல பிரியங்கா கிட்ட இருந்து அருண் வாழ்க்கையை நீங்க காப்பாத்திருக்கணும். அதை தான் நீங்க செஞ்சிருக்கணும். ஆமா, அதுதான் செஞ்சிருக்கணும். அப்படிதான் செஞ்சிருக்கணும். ஆனா செய்யலையே. அப்பவே தெரியுதுல்ல பிரியங்கா நிரபராதின்னு. அவன் மேல எந்த தப்பும் இல்லை. அப்போ உங்க பிரச்சனை தான் என்ன? மருமக கிட்ட சொல்ல பிடிக்கலன்னா வயசுல பெரியவர், வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சவர் உங்க அப்பா, அவர்கிட்டயாவது அந்த விஷயத்த சொல்லலாம்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, என்ன நம்புங்க. கொஞ்ச நாளா எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. கண்ணை மூடினாலே நான் அன்பு பாசம் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதோ கெடுதல் வர மாதிரி தெரியுது. மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதனாலதான் அப்பா கிட்ட ஆசிரமம் வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொன்னேன். அத போய் அப்பா உங்ககிட்ட சொல்லிருக்காரு. இங்க பாருங்க, அவர் உங்களை பெத்த அப்பா, அவர் உங்களை நல்லா புரிஞ்சுப்பாரு. எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அவருக்கு தெரியாதுதா? எதுவா இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட சொல்லலாம்ல. அப்படி எதுவும் இல்ல, என்ன நம்புங்க. இல்லண்ண, அம்மா சொல்றத நம்பாதீங்க. என்ன சொல்ற? ஆமாண்ண, நாமெல்லாம் அடக்க முடியாத கவலை இருக்கும்போதுதான் கடவுள் முன்னாடி நின்று மன உருகி வேண்டிக்குவோம். அம்மா நேத்து கடவுள் முன்னாடி நின்று அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் ஏன்னு கேட்டேன், பதில் சொல்லாம என்னை கட்டி பிடிச்சு அவங்க அழுதாங்க. ஓ, அப்படின்னா நிச்சயமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இது பரிசாலினி, இனிமே நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வீட்டில் தப்பா ஏதாவது ஒன்று நடக்கிற மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. புரிஞ்சுதா? சரிண்ண. பிரியங்கா எங்க? வெளியில போயிருக்காங்க. எங்க? தெரியலண்ண. சரி, நான் கிளம்புறேன். சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ.
ம். பிரியங்கா நடந்துக்கிட்ட விதம் சரியில்லை. அவள் வேற ஒருத்தன் கூட காரில் போனது சரியில்லைன்னு அன்னைக்கு நீ சொன்னப்போ அதை நான் பெருசாக எடுத்துக்கலைனாலும் என் மனசுக்குள்ளே பிரியங்கா மேலே ஒரு சின்ன ஈகோ வந்துச்சு. இது பொதுவாக நம்மளை மாதிரி ஆம்பளைங்களோட குணம் தானே. ரொம்ப பிடிச்சவங்க வேற ஒரு ஆளோட பழகும்போது அவங்க மேலே நிச்சயமாக ஒரு பொசசிவ்னஸ் வந்துடும். அப்படி தான் நானும் நடந்துக்கிட்டேன். ஆனால் இப்போ அதுக்கான குற்ற உணர்ச்சி என் மனசுக்குள்ளேயே இருக்குது. பிரியங்காவை நான் சந்தேகப்பட்டேன்னு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குடா. குமார், உனக்கு ஒன்று தெரியுமா? என் அம்மா பெங்களூர் வந்ததே என்ன பார்க்கறதுக்காக இல்லை, பிரியங்காவை பார்க்கறதுக்கும் அவளை தான் கூடயே கூட்டிகிட்டு போகிறதுக்காகவும் தான். டேய் அருண், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் எப்பவும் ஆசைப்படுறேன். அன்னைக்கு பிரியங்காவை ஒரு ஆளோட பார்த்தேன். அது எனக்கு சரியில்லைன்னு தோணுச்சு. அதை உன்கிட்ட மறைக்கிறது தப்புன்னு தோணுச்சு. அதனால தான்டா சொன்னேன். நீ சொன்னதும் ஒரு விதத்தில் நல்லது தானடா. அதனால தானே பிரியங்காவை என்னால் சரியாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது. எனக்கு நம்பிக்கை இருக்குடா. என் பிரியங்கா மேலே எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்கு. அவள் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் எனக்கு நிச்சயமாக துரோகம் பண்ண மாட்டாடா. அவள் எனக்காக பிறந்தவ. மச்சான், மனைவி மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இதுதான் ஆம்பளைங்களோட பலம். டேய், உனக்கு ஒன்று தெரியுமா? என் அம்மாவோட மூளை ரொம்ப ஷார்ப். அவங்களுக்கு பிரியங்காவை பிரிஞ்சிருக்க முடியல. அந்த வீட்டில் அவங்களுக்கு எப்போ அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் எனக்கு ஏதோ பிரச்சனை ஆபத்துன்னு சொல்லி ட்ராமாலாம் போட்டு பிரியங்காவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவன் மேலே அவங்களுக்கு அவ்வளோ பாசம். பாத்தியா, அவளை பற்றி பேசினோடனே கால் வருது. இதாண்டா லவ். பிரியா சொல்லுமா. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா சொல்லுமா. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இப்போ அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேனே. என்ன சொன்ன? சரி பண்ணிட்டியா? அது உங்களை நினைச்சு பயந்துட்டு இருந்தாங்கல்ல, அத சரி பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஆமாமா, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாங்க. சரி சரி, நீங்க அதை விடுங்க. கரெக்டா வேலை வேலைக்கு சாப்பிடுறீங்களா? சாப்பிட்றதெல்லாம் இல்ல. நைட்ல மறக்காம பால் குடிக்கிறீங்களா? தினம் தினம் பாலோட விலையெல்லாம் அப்படியே ஏறி போயிட்டே இருக்கிறதுனால பால் குடிக்கிறத அப்படியே நிறுத்திட்டேன். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க அருண். நீங்க வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும், உடம்ப நல்லா பாத்துக்கணும். ஓகே? இது அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க. நான் கொடுக்கறேன், நீங்க பேசுங்க. என்ன? ஏய், இது பாரு. உன் கவலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உன் பையன் கிட்ட சந்தோஷமா பேசணும். புரியுதா? பேசு. அருண், அம்மா எப்படிமா இருக்க? என்னம்மா, ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் கோல்டு இருந்தது அதான். ஜலதோஷமா? ஃபீவர் ஏதா இருக்கா? இல்லைப்பா, ஜஸ்ட் தலைவலி தான். உடம்பு முடியல, தலைவலின்னு சொல்ற. பிரியங்கா கிட்ட சொன்னியா? அம்மா, நீ எதுவா இருந்தாலும் பிரியங்கா கிட்ட சொல்லு. அவ உன்னை நல்லபடியா பாத்துப்பா. சரிப்பா, நீ உன் உடம்ப பார்த்துக்கோ, ஜாக்கிரதையா இரு. அம்மா, நீ என்னை பத்தி கவலைப்படாத, உடம்ப பாத்துக்கோ, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. ஓகே, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். சரிப்பா, வச்சிடுறேன்.
காலேஜ்ல ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபசர். உங்களை பார்த்தாலே பசங்களுக்குலாம் அப்படியே பயம். ஆனா உங்களுக்கு மருமகளை பார்த்தா பயம். என் புள்ள உன்னை நம்பிக்கிட்டு இருக்கான். உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான். நான் சொல்லிட்டேன்னா அவன் தளர்ந்துருவான். ஏன் உன் புருஷன் உன்னை நம்பல? அதே மாதிரிதான். இது பாரு ஜெயந்தி, உன்னோட ஆக்டிவிட்டீஸ்ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் வந்தது, உன் கூடவே ஒருத்தி ஒட்டிக்கிட்டு இருக்காளே ஷாலினி, அவ்வளவுதான். அவளுக்கு அப்புறம் சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்துச்சு, ஊர் முழுக்க போய் டமார அடிப்பா. அதனால பிரச்சனை யாருக்கு? யாருக்கு? உங்களுக்கு தான். அதனால நான் சொன்ன மாதிரி நல்லா நடிங்க. அதை விட்டா உங்களுக்கு வேற வழி இல்ல. இது பாருங்க, அதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு வேற ஏதாவது முட்டாள்தனமா பண்ணி வைக்காதீங்க. படிங்க படிங்க. நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும்ல, படிங்க. ஜெயந்தி, ஏன் எப்ப பார்த்தாலும் சோகமா இப்படி உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்க? உன்னை பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஜெயந்தி. கம்பீரமா வீட்டுல இருக்கிறவங்களாம் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஜெயந்தியை தான் எனக்கு பிடிக்கும். ஒருத்தர் உடம்புல இருந்து உறுப்பை தானமா எடுத்துக்கிட்டா அவங்க கேரக்டர் ஒட்டுமொத்தமா மாறிடுமா என்ன? ஆனா இப்ப அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு. எப்ப ஷாலினி கிட்ட இருந்து கிட்னியை நீ தானமா வாங்கிக்கிட்டியோ அப்பையில இருந்து அந்த பொண்ணோட குணம் உனக்கு வந்துடுச்சு. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது பாக்குறதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு. எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? யாரையும் வேதனைப்படுத்துறதுக்காக நான் இப்படி எல்லாம் இருக்கலைங்க. கொஞ்சம் அமைதி தேவைப்படுது, அவ்வளவுதான். உன் பேச்சில் இருக்கிற விரக்தியில இருந்து உன் மனசுல என்னவோ இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனா நான் என்னன்னு கேட்டா நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே. உன் சுக தூக்கங்கள் எல்லாம் பங்கு போட்டுக்கிறேன்னு அக்னி சாட்சியா உன் கழுத்துல தாலி கட்டின புருஷங்கிட்ட கூட உன் மனசுல இருக்கிற வேதனையை பங்கு போட்டுக்கலானா எப்படி ஜெயந்தி? எப்படி சொல்லு? நீங்க நினைக்கிற மாதிரி மனசுல ஒண்ணும் இல்லைங்க. எதுக்கு எடுத்தாலும் இல்ல இல்லன்னு சொல்லி என்ன சமாளிக்கிறேன். நீ சொல்றதா நான் கேட்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லை ஜெயந்தி. சரி விடு, சாப்பிடவா? எனக்கு சாப்பாடு வேண்டாங்க. வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடறதான் பழக்கம். இப்ப அதுவும் இல்லையா? சாப்பிட வரமாட்டேன்னு சொன்னா எப்படி? இனிமே நான் உன்னை சாப்பிட கூப்பிடவே மாட்டேன் போ. அம்மா எங்கப்பா? சாப்பிட வரலையா? இல்லம்மா, நான் எத்தனையோ தடவை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு பார்த்துட்டேன். பசிக்கல நான் வரமாட்டேன்னு சொல்றா. என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏமா பிரியங்கா, அப்பா, நீ வந்ததுக்கு அப்புறமும் ஜெயந்தி இப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கால.
நானும் அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க மனசை மாத்துறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. என்னால முடியல. அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை இருக்குப்பா. ஏமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணால அவன் மனசுல என்ன வேதனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதா? அப்பா நான் என் சைட்ல இருந்து எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. ஆனா அம்மா என்கிட்ட சரியாவே பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அமலா அண்ணி, அம்மா விட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் அம்மா மனசுல இருக்கிற வேதனைக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன்ப்பா. இல்லம்மா, இதே காரணத்தை தான் ஜெயந்தியும் சொல்றா. ஆனா அதை நான் நம்பல. அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை இருக்கு. அதை வெளியில சொல்லாம மறைக்கிறா. ஆபரேஷன் ஆன உடம்பு, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படியே யோசிச்சுட்டு இருந்தானா மரணத்தை பத்தி கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவா. என்னப்பா இதெல்லாம்? ச்சே, என்னன்னா வர வர அவளை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், பேச ஆரம்பிச்சிட்டேன். இவளால நான் என்ன பண்ணுன்னு தெரியல, எங்க போறேன்னு தெரியல, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன பேச்சு பேசுறாவா? என்ன கேட்டாலும் பதில் சொல்லனா என்ன பண்ண முடியும்? ச்சே, இப்படியே போனா என்ன ஆகுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க, வாங்க நம்ம சாப்பிடலாம். பிரியங்கா, வா சாப்பிடலாம். ஷாலினி, நீ உட்காந்து சாப்பிடுமா? இல்லப்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ உங்க அம்மா விட்டுட்டு சாப்பிட மாட்டியே? ஷாலினி, அப்பா தான் சொல்றாருல, உட்காரு சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். ச்சே, என்னப்பா இது? வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் ஷாலினியும் சாப்பிடாம நான் மட்டும் எப்படிப்பா இப்படி உட்காந்து சாப்பிட முடியும்? அப்புறம் நானே எந்திரிச்சு போயிடுவேன். எனக்கு பிரச்சனை இல்ல. நான் சாப்பிடாட்டி நீங்களும் சாப்பிட மாட்டீங்களேப்பா? முதல்ல சாப்பிடுங்கப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. சாப்பிடுங்க.